பொம்மை வேணாம் ஆனா தங்க காப்பு. சாம்பார் ஆப்பு எனக்கு. வெள்ளி காப்பு அது ஒழுங்கா போட்டாருன்னா அதுக்கப்புறம் அப்பா வைர காப்பு வாங்கி கொடுக்கும். நானு வம்பு கலப்புறதுக்காக இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவன் என்ன சொல்றான்னா இப்ப நீ சொன்ன மாதிரியே நான் அதே வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நீ விட்டு கொடுக்க மாட்டேன். அம்மா சொன்னதுதான் வாங்கினேன். அம்மா கிட்ட நல்லா இருக்குன்னு அப்பா சொன்னா அதுக்கு முன்னாடி. டாக்டர் மாதிரி அவன் எது தெரியுமா சொல்றான், மேல் ஹாஃப் பார்த்தா ஒயிட் கோட் மாதிரி இருக்குல்ல. ஓ அத தூரமா போயிட்டு நடந்து வா, ஒரு நிமிஷம் நடந்து வா, டாக்டர் மாதிரி இருக்கியான்னு பாப்போம். எனக்கு புரியல என்ன உன்னை காட்டவே இல்லையா? நீ பாய் சொல்றான் பொய்யா? ஓ பாய் மோதிரமா பாய். இன்னொருத்த என்னமோ காட்டுமா? ஓ காப்பா காப்பு பாய். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க எல்லாரும் எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நவீனோட பர்த்டே முடிஞ்சது. ஸோ நவீனோட பர்த்டே அன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் பண்ணோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாங்க மிஸ் பண்ணிட்டோம். அது என்னன்னா, நிலன் கையில எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அழகா ஒரு சில்வர் காப்பு போட்டிருப்பான். அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நிலனோட அந்த காப்பு நாங்க வாங்கி அவனுக்கு போட்டு விட்டதுலேருந்தே நவீனன் எனக்கும் காப்பு வேணும் எனக்கும் காப்பு வேணும்னு கேட்டுட்டே இருந்தான். ஸோ இந்த பர்த்டேக்கு அவனுக்கு அந்த காப்பு நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாருமே டிசைட் பண்ணிருந்தோம். ஸோ நவீனன் கேட்ட அந்த கிஃப்ட்டை வாங்குறதுக்கு தான் இன்னைக்கு நாங்க எல்லாம் வெளில கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னே அவன் எவ்வளவு எக்ஸைட் ஆறான், எவ்வளவு ஹாப்பி ஆறான்றது எல்லாத்தையும் வந்துட்டு நாங்க உங்களுக்கு காட்ட போறோம். ஸோ எல்லாரும் கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் என்னோட ஒரு சின்ன டிப் உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தேன். அது என்ன டிப் அப்படின்னா, இந்த சம்மர் சீசனுக்கு ஒரு முக்கியமான டிப். அண்ட் குறிப்பா வெளியே நிறைய போறவங்களா இருந்தா உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் 2 வீலர்ல நிறைய சுத்துவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய சுத்துறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே எக்ஸ்போஸ் ஆகிறதுனால நம்மளோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆச்சு, ரொம்ப டல் ஆச்சு. அண்ட் ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப வீக்கா, ரொம்ப டயர்டா நான் எப்பவுமே இருக்கிற மாதிரி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாரும் என்னை பார்த்து சொல்றதை கேட்டுட்டு வைஷு தான் தாங்க முடியாம வந்து என்கிட்ட, பிரியா ஏன் நீ இப்படி இருக்க, நான் உனக்கு ஒரு செம்ம ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இதை கொடுத்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதாங்க மாமாஅர்த்தோட பீட்ரூட் ஹைட்ராஃபுல் எசன்ஸ் சீரம். ஸோ இதோட பேரை சொன்னோடனே எல்லாருக்குமே இதோட இன்கிரீடியன்ஸ் என்னவா இருக்கும்ன்றது வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், இட்ஸ் மேட் ஆஃப் பீட்ரூட் அண்ட் ஹியலாரானிக் ஆசிட். பீட்ரூட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஸ்கின்னை க்ளோவா வச்சிருக்கிறதுக்கு அது ஒரு சூப்பரான இன்கிரீடியன்ட். அண்ட் ஹியலாரானிக் ஆசிட் நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்கா வச்சிருக்கிறதுக்கு ஒரு செம்ம இன்கிரீடியன்ட். ஸோ இதோட காம்பினேஷனா வரும்போது இட்ஸ் அப்சல்யூட்லி அ மேஜிக்கல் ப்ராடக்ட். அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு நான் ஸ்டிக்கி அண்ட் லைட் வெயிட் ஃபார்முலாவா இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு ஸ்டிக்கியா அந்த மாதிரிலாம் இல்லை, டக்குன்னு அப்சார்ப் ஆயிடுது. அண்ட் இந்த சீரம் அப்ளை பண்ண உடனே எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஹைட்ரேஷனை ஈஸியா ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ஆல்சோ ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிங்க் க்ளோ கொடுக்குது. அண்ட் ஸ்கின் ரொம்ப சப்பிளா சாஃப்டா ரொம்ப ஸ்மூதா இருக்கிறத வந்து நானே ரொம்ப ஃபீல் பண்றேன். நானே என்னோட ஸ்கின்னை ரொம்ப ரசிக்கிறேன். இன்ஃபேக்ட் உண்மையா சொல்லணும்னா, பீட்ரூட் அண்ட் ஹியலாரானிக் ஆசிட் இஸ் a killer combination for skin care. இந்த சீரம் ஒரு டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா நான் ஸ்டிக்கி அண்ட் செம லைட் வெயிட்ங்க. ஸோ ஸ்கின்குள்ள ஈஸியா அப்சார்ப் ஆயிடுது. நீங்களும் மாமாஅர்த்தோட இந்த பீட்ரூட் ஹைட்ராஃபுல் சீரம் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, நான் சொல்ற விஷயங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு உண்மைன்றது உங்களுக்கே நிச்சயமா புரியும். அண்ட் ஆல்சோ சீரம் அப்ளை பண்ண கையோட வெளில கிளம்ப போறீங்க அப்படின்னா, இந்த மாமாஅர்த்தோட பீட்ரூட் ஹைட்ராஃபுல் சன்ஸ்கிரீமையும் யூஸ் பண்ணிட்டு போங்க. இது ஒரு கில்லர் காம்போ. சோ நீங்க இப்ப சீரம் பிளஸ் சன்ஸ்கிரீன் போட்டோமே அவுட்டோர் ரெடி ஆயிட்டீங்க. அவ்வளவுதாங்க, உங்களோட ஸ்கின் இப்ப வெயில ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எங்களோட கூப்பன் கோடான WAISH2024 யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் மேல ஃபிளாட் 20% டிஸ்கவுண்ட் ஆன் மாமாஅர்த் சைட் அண்ட் ஆப் அவைல் பண்ணிக்கோங்க. மாமாஅர்த் as a brand எங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, அவங்களோட பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ். நம்ம வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம சார்பா அவங்க ஒரு ட்ரீ பிளான் பண்ணுவாங்க. சோ இயர் 2025 1 மில்லியன் ட்ரீஸ் பிளான் பண்ணுங்கிற அவங்களோட கோலை நாங்க முழு மனசா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அண்ட் நம்பர் 2, மாமாஅர்த் இவ்வளோ நாள் பிளிப்கார்ட், அமேசான் அண்ட் நைக்கால மட்டும் தான் அவைலபிள் ஆயிட்டு இருந்தது. பட் இப்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கடைகள்ல கூட கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ உங்க ஏரியாலையும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கடைகளையும் கிடைக்குதா, எந்த கடையில கிடைக்குது அப்படிங்கறதையும் கீழே கருத்துக்கெல்லாம் மென்ஷன் பண்ணீங்கன்னா பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளவுதாங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுன்ற டிப் முடிஞ்சிருச்சு. இப்ப நவீனன் பாவம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வாங்க போய் அவனை கூட்டிட்டு போவோம். அண்ட் கிஃப்ட் கொடுக்கும் போது அவன் எப்படி ரியாக்ட் பண்றான், என்னென்ன பண்றான் அப்படிங்கறதையும் தொடர்ந்து பாக்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, வைஷாலி வந்து நவீனனுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ சர்ப்ரைஸா வந்து அழைச்சிட்டு வாங்க, நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கு. பிரியாவும் அம்மாவும் நவீனன் தூக்கிட்டு வேலைச்சேரியில் இருக்கிற ஜிஆர்டி வந்திருக்கோம். வைஷாலி, எதுக்கு எங்களை வர சொல்லிருக்கீங்க? நவீனன் வந்து காப்பு வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். நிலன் வந்து காப்பு போட்டிருப்பான். அப்ப அவன் ரொம்ப குட்டியா இருந்தான். இப்பெல்லாம் அவன் கேட்கறான், எனக்கும் வேணும் வைஷமா அப்படின்னு கேட்டான். சரி எதோ வாங்கி கொடுக்குறோம். பர்த்டேக்கு பொம்மையா வாங்காம அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் கேட்டதை வாங்கி. இந்த வருஷம் நான் போட்ட ரூல் எல்லாருக்கும் யாருமே பொம்மை வாங்காதீங்க. எந்த பொம்மையும் கடைசியில் விளையாடுறது இல்லை. 2 பேரும் அச்சுன்னு தான் நிக்கிறாங்க. அதனால பொம்மையே வேணான்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாரும் யோசிச்சு வந்து தாட்ஃபுல்லான கிஃப்ட். பரவாயில்ல, பொம்மை வேணாம் ஆனா தங்க காப்பு. சாம்பார் ஆப்பு எனக்கு.
வெள்ளி காப்பு இதை அவர் ஒழுங்கா போட்டுக்கிட்டாருன்னா அடுத்து தங்க காப்பு. ஓகே, அது ஒழுங்கா போட்டாருன்னா அதுக்கப்புறம் அப்பா வைர காப்பு வாங்கி கொடுக்கும். நவீலன் உனக்கு யார் மாதிரி வேணும்? தெரியல. அப்ப அட்டு அப்பாவும் அண்ணப்பாவும் என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா? அட்டு அப்பாவும் அண்ணப்பாவும் என்ன பண்றோம்? என்ன பண்றாங்க அட்டு அப்பாவும் அண்ணப்பாவும்? நீ காப்பு போட்டுக்க நிலன், உனக்கு என்ன ஃபீலிங்னு இப்ப சொல்லு. உனக்கு என்ன ஃபீலிங்? உனக்கு பழசாயிடுச்சு. ஆமா, இப்ப பூசு வேணுமா உனக்கு? நீ சொல்லு அம்மா கிட்ட, நான் தான் வெள்ளி காப்புக்கு போட்டுதான் வந்து பழகிட்டேன்னு, எனக்கு தங்க காப்பு வாங்கி கொடுங்கன்னு கேளு. தங்க காப்புடா, எவ்வளவு வெகுலியா இருக்கிறான். சொல்லி கொடுத்தா கூட சொல்லதில்ல. தங்க காப்பு வாங்கி கொடுங்க சொல்லு. என்ன காப்பு வேணும் உனக்கு? டேய் இங்க பாரு, தங்கம் பெஸ்டா வெள்ளி பெஸ்டா நிலன்? வெள்ளி வெள்ளி வைரம் சொல்லு. வைரம் சொல்லு. வெள்ளி வைரம். வைடூரியம். வைரம்டா. வைரம்டா. ஏன்டா தப்பு பண்றீங்க? எது பிடிச்சிருக்கு நவீலனுக்கு? எந்த டிசைன் பிடிச்சிருக்கு? இதுவா அதுவா? அது பிடிச்சிருக்கா? என்னடா பிரச்சனை இருக்கு? அட்டு நவீலன் போட்டு பார்த்துருந்தானா, அப்ப என் கையிலயும் போட்டுருந்தான். ஒண்ணு போட்டேன், இன்னொன்னு எடுத்து இங்கேயும் போட்டுட்டான். இப்ப 2 டிசைன்ல எது உனக்கு பிடிச்சிருக்கு? 2 டிசைன்ல காட்டு. அட்டு பாட்ட காட்டு. 2ம் பிடிச்சிருக்கா உனக்கு? அப்பாட்ட கேளு. கை 2 கை காட்டு. எது காட்டு? அப்பாட்ட காட்டு. எது காட்டு? அப்பாட்ட காட்டு. பேசிட்டே இருக்க கேப்ல என்ன பண்ணனும்னா, சிசர்ஸ் கொண்டு வாங்க, இத கட் பண்ணனுமா? அது நல்லா இருக்கு. அப்பா சொன்னா அப்படியே கேட்பான். அம்மா சொல்றேன் இதான் நல்லா இருக்கு. இப்ப சொல்லு, அப்பா சொல்றது வாங்குவியா அம்மா சொல்றது வாங்குவியா? அம்மா சொல்றது. நவீலனுக்கு யாரை பிடிக்கும்? அம்மா தான் பிடிக்கும். வைசுமா பிடிக்காது. ஐயோ ரெண்டு அம்மாவும் பிடிக்கும். சரி, இப்ப அந்த அம்மா பாரு, எது நல்லா இருக்கு? அதா இதா? நீ சொன்ன மாதிரியே எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி தங்கம் இன்னைக்கு உன் பர்த்டே, உனக்கு உனக்கு எது பிடிச்சதுதான் பிடிச்சதோ வாங்கணும். அதான். உனக்கு எது பிடிச்சிருக்கு? இது நல்லா இருக்கு. வேண்டாம், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே வாங்கிக்கலாம். என்ன சொல்றோம்? எது? இதுதானா? இது வேண்டாமா? இதுதான் நிலன் நான் வச்சிருக்கான். நானு வம்பு கலப்புறதுக்காக இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவன் என்ன சொல்றான்னா, இப்ப நீ சொன்ன மாதிரியே நான் அதே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸ்வீட்டா இதே வாங்கிக்கலாமா? பில் போட்டுடலாமா? அக்கட கொடுங்க. பில் போட்டுருங்க. தாங்க பில் போட்டுருங்க. பேபி கடைசியில் என்ன வாங்கியிருக்கீங்க? கடைசியில் வந்து அப்பா சொன்ன டிசைன் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அப்படியா? ஆமாம். அப்பாவுக்கு பிடிச்சதுனாலயா இல்லை வந்து அப்பா சொன்ன டிசைன் நல்லா இருந்தனாலயா? ரெண்டும். அப்பா சொன்னது, அப்பாவுக்கு பிடிச்ச டிசைன் சொன்னது. காட்டுடி, இது எப்படி இருக்கு கீழே மக்கள் கிட்ட? நீ விட்டு கொடுக்க மாட்டேன். அம்மா சொன்னதுதான் வாங்கினேன். அம்மா கிட்ட நல்லா இருக்குன்னு அப்பா சொன்ன அதுக்கு முன்னாடி. இல்லை, அவன் எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா? நானும் வந்து அது நல்லா இருக்கு அப்படி சொல்லணுன்ற வரைக்கும் அவன் வந்து வெயிட் பண்றான். வெயிட் பண்ணி எனக்கு தங்க மகன் இதான் போல இருக்கு. சரி, ஓகே. பிறந்த நாள் ரொம்ப நல்ல பிள்ளையா நடிச்சிட்டான். அப்படி சொல்லாத. பிள்ளைகளை பத்தி குறை சொன்னா அம்மாக்கள் எவ்வளவு கோவம் இருக்கு பாருங்க. காட்டு நல்லாங்க. எப்படி இருக்கிற? டாக்டர் மாதிரி அவன் என்ன இருக்கு. தெரியுமா சொல்றான்? மேல் ஹாஃப் பார்த்தா ஒயிட் கோட் மாதிரி ஓ, இருக்குல்ல. அத மாதிரி. ஏய், தூரமா போயிட்டு நடந்து வா. ஒரு நிமிஷம் நடந்து வா. டாக்டர் மாதிரி இருக்கியான்னு பாப்போம். டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் மறிஞ்ச டாக்டர் சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் மறிஞ்ச. எங்கடா இருந்து மோதிரம் பார்த்துட்டு யாருக்கு? நிலன் தான் வேணும். அடடா, ஆனா அவன் சைஸ்க்கு இல்ல. அப்படி இல்லையா? நாங்க அட்ஜஸ்டபிள் ரிங் இருக்குல்ல, அதுதான் மோதிரம்னு ஏமாத்த. ட்ரெஸ் பண்றத பத்தி பார்த்துக்கலாம். மெஹந்திக்கு மேட்சிங்கா இருக்குது. இது பிடிச்சிருக்கு. ஐயோ அதெல்லாம் கிடையாது. டேய், அதெல்லாம் பெரியவங்க. என்னடா எல்லாத்தையும் பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிரியா, என்ன பிரியா பார்த்துட்டு இருக்கீங்க? பேசிக்கா அவங்க 2 பேருக்கும் மோதிரம் வேணுமா? அவங்க சைஸ்க்கு மோதிரம் வாங்கி அதை அவங்க எப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து அட்ஜஸ்டபிள் மெட்டியா வாங்க அவங்க வேணாம்னு சொன்னோடனே நாங்கள் அதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ 2 in 1 நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பசங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆனால் வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நாங்கள் வந்து பயங்கர மெட்டி வாங்கி மோதிரம்னு ஏமாத்த போறீங்களா? வயசு நானும் இன்டெலிஜென்ட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் போட்டு That is adjustable மெட்டி. That is மோதிரம் for them. அதுக்கப்புறமா அவங்க வேணாம்னு சொன்னோடனே நாங்கள் யோசிப்போம். மம்மி எங்க வந்திருக்கோம்? ஜிஆர்டிக்கு வந்துருக்கோம். இன்னைக்கு நவீலன் பர்த்டே இல்லையா,
அது வைஷம்மா வந்து அதுக்கு ஒரு gift வாங்கி கொடுக்கணும், ரொம்ப நாளாக காப்பு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. நீங்கள் அவனோட பர்த்டேல இங்கே வந்து வாங்கி கொடுத்தாச்சு. அவனுக்கு பிடிச்ச மாதிரி காப்பு வாங்கியாச்சு. அப்புறம் இதுக்கு இன்னும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பில்லிங் பே பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க என் பிள்ளை வந்து ஒரு நோஸ்பின் வாங்கி கொடுக்குமான்னு பார்த்துட்டே. அதுதான் வைரத்துல தோடு வாங்கி கொடுக்குறது. வைரத்துல உங்களுக்கு வைர மூக்குத்தி தான் பார்க்க வந்துக்கிறோம். வைர செக்ஷன்லாம் எங்க இருக்கு ப்ரோ? கீழே இருக்குதாமா, வாங்க போலாம். மக்களே, ஸோ இந்த மூக்குக்கு வைர மூக்குத்தி போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத வந்து புன்னகையே உனக்கு அழகுன்னு சொல்ற பிள்ளைங்க தான். எனக்கு அது போதும். நான் சும்மா தான் பார்த்தேன். அம்மாக்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. அம்மா சீக்கிரமே அம்மாவின் வைர மூக்குத்தி விலாகுன்னு ஒன்று பார்ப்பீங்க. அதுக்காகவே சம்பாதிச்சு நாங்கள் வாங்கி தரோம். வைஷாலி உன் பாசத்தை கண்டு அருண் என் கண்ணை தொடச்சி விட்றான். அப்படியே மேலே வந்து வைர மோதிரம் எங்களுக்கு இருக்கான். வைர மோதிரம் இருக்கான், பேலன்ஸ் தான் இல்லையா? இருந்தா கண்டிப்பா வாங்கிடுவேன். ஹாப்பி பர்த்டே. எனக்கு ஹாப்பி பர்த்டே. இது தொடக்கணும். அப்பா கை கட். அப்பா பாரு, அப்பா பாரு, அப்பா பாரு. அடிச்சுக்கோ. ஹை ஃபையா? ஹை ஃபை, ஹை ஃபை. கியூட்டி. அப்பா கிஸ் கொடுத்துரு. எனக்கு அப்பா கிஸ். ஸோ வெற்றிகரமாக வந்து முடிச்சாச்சு. என்ன வாங்கியிருக்கீங்க? என்னடி வாங்கியிருக்கீங்க? என்ன வாங்கியிருக்க? மோதிரம். மோதிரம். அடடா, காப்பு மோதிரம் எல்லாம் முடிஞ்சு. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் டு வந்து யாரு? நவிலன் இல்லைனா? ஆல் கிரெடிட்ஸ் டு ஸோ வைஷாலி கிஃப்ட்டுக்கு நன்றிகள். அண்ட் அழைச்சிட்டு வந்து பார்த்துக்கிட்ட பிரியாவுக்கு நன்றிகள். அண்டு அம்மாவை வந்து சாப்பிடாம வச்சிருந்த அருணுக்கு நன்றிகள். அண்ட் இந்த வீடியோ எடுத்த அரவிந்துக்கு நன்றிகள். நீயே கை கொடுத்துக்கடா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ரைட். ஸோ எங்கள் ஃபேமிலியோட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக உங்கள்கிட்ட நாங்கள் காமிச்சிட்டோம். அப்போ கடைசியாக என்ன சொன்னோம்? மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எனக்கு புரியல. என்ன உன்னை காட்டவே இல்லையா? நீ பாய் சொல்றான் கொய்யா. ஓ பாய் மோதிரமா? பாய் என்ன மாதிரி வளர்ந்துருக்குறாங்க. இன்னொருத்த என்னமோ காட்டுமா? ஓ காப்பா, காப்பு. பாய். உங்களெல்லாம் குழந்தைங்க நம்பிக்கிட்டு இருக்கோம் பாடுறா. பாய்ங்க.